தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு மாடுகளை அடிப்பதோ துன்புறுத்துவதோ கூடாது என்றும், ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு முன்பாக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும், காளைகள் களத்தில் நுழைவது முதல் அனைத்து வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டாக கருதப்படக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் திருவிழாவின் போது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது தொடர்பான ஒரு உரிய அறிவுறுத்தல்கள், வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிடும். அந்த அடிப்படையிலேயே அடுத்த ஆண்டு 2025 ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளை ஒட்டி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அவர்களுடைய வசதிக்கேற்ப இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் போது அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன என்பதனை தற்போது தமிழக அரசு வகுத்திருக்கிறது. குறிப்பாக இதனை மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான குழு நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அரசிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகுதான் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகளை துன்புறுத்துவதோ அடிப்பதோ போன்ற எந்தவித ஈடுபடக்கூடாது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு முன்பாக அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறை முறையாக பின்பற்ற வேண்டும். ஜல்லிக்கட்டு மாடுகள் களத்தில் நுழைவது முதல் அதனுடைய அனைத்து செய்கைகளையும் அனைத்து நடவடிக்கைகளையும் வீடியோ காட்சிகள் மூலமாக பதிவு செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டி நடப்பதற்கு முன்பாக கால்நடை மருத்துவரிடம் அந்த காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்து கொள்வதற்கு உரிய வகையில இருக்கிறதா என்பதனை சான்றிதழ் பெற வேண்டும். அதே போன்று காளையர்களுக்குமான அந்த சான்றிதழ் என்பது மருத்துவர் மூலமாக வாங்கப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுல வருவாய்த்துறை, கால்நடைத்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பன போன்ற அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அரசினுடைய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றிதான், முறையான அனுமதி பெற்ற பிறகுதான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என்பது தொடர்பான ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியர்களும் இதனை நேரடியாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கண்காணிக்க வேண்டும் என்றும் தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சிவா.